strong. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எல்லாருக்கும் நிறைய பேத்துக்கு வந்து இங்கே யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் அதில் வந்து என்ன கண்டென்ட் நம்ம யூஸ் பண்ணலாம், எதை பற்றின வீடியோ போடலாம், அந்த வீடியோ இது பண்ணணும், நம்ம ஃபேஸ் தெரியுமே, வாய்ஸ் இது பண்ணணுமே, இந்த மாதிரிலாம் நிறையா இது யோசிச்சிருப்பீங்க. ஆனால் நான் இப்போ எடுக்க போகிற வீடியோவில் வந்து எங்களுக்கு ஃபேஸ் ரிவ்யூ பண்ண வேணாம், வாய்ஸ் ரிவ்யூ பண்ண வேணாம். ஜஸ்ட் அந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணி ChatGPT அண்ட் Pictory அப்படிங்கிற ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம யூடியூப்க்கான வீடியோ இது பண்ணி எப்படி நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கேஷியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், அவங்க ஜஸ்ட் ஒரு ஒரு வீடியோ தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வியூஸ் போய் இப்போ அவங்களுக்கு 10K வரைக்கும் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நான் ஜஸ்ட் அவங்களை காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இவங்க தான் இங்கே பார்த்தீங்கன்னா 10K வரைக்கும் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் இவங்களோட வீடியோஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் 2 வீடியோஸில் வந்து 10K சப்ஸ்கிரைப் எடுத்திருக்காங்க. ஸோ ஆனால் உங்களுக்கு வந்து எப்படி நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணுறது இது பண்ணு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கும். நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணலாம் ChatGPT யூஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் Pictory அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரெடி பண்ணலாம்னு நம்ம காட்ட போகிறேன். இன்றைக்கி வாங்க பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் குரோம்குள்ளே போய்க்கோங்க. குரோம்குள்ளே போயிட்டு ChatGPT அப்படின்னு சொல்லி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கிறதுனால நான் ChatGPT openai.comனு சொல்லிட்டு டேரெக்டாக நான் சாட்கே போய்க்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாங்காக இருக்கும். இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. இதை நான் ப்ளக்இன் யூஸ் பண்ணிக்கிறதுனால இதுமாதிரி வருது. உங்களுக்கு இது என்ன ப்ளக்இன் அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நான் இதை பற்றியும் ஒரு தனியாக ஒரு கோர்ஸும் இதை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோவும் போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ளக்இன் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஓகே, பேக் டு டாபிக். நம்ம ஜஸ்ட் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறோம். ஆனால் அதுக்கான ஒரு கண்டென்ட் தேவை இல்லையா? ஏதாவது ஒரு நீஸ் வேணும். நீஸ்னா ஒரு ட்ராவலிங்கில் இல்லைன்னா ஒரு குக்கிங் சேனல், அந்த மாதிரி ஏதோ ஒரு சேனலுக்கு வந்து ஒரு நியூஸ் வேணும். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் யோசிக்க போகிறது இல்லை. நான் ChatGPT கிட்ட போயிட்டு சஜஸ்ட் மீ ஐடியாஸ் ஃபார் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கிட்டே வந்து நான் ஜஸ்ட்டு ஐடியா கேட்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் தருது. வ்ளாகிங், ரிவ்யூ, கேமிங், ட்ராவல், அப்புறம் காமெடி, எஜுகேஷன், மியூசிக், ஹெல்த், ஃபிட்னஸ், பியூட்டி அண்டு ஃபேஷன் சொல்லிட்டு நிறையா நமக்கு இந்த மாதிரி சஜஸ்ட் வருது. இல்லை உங்களுக்கு இது பத்தலை அப்படின்னா, இல்லை எனக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் மோர் அடிச்சிங்கன்னா ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் இதுவும் தரும், இன்னும் கொஞ்சம் ஐடியாஸும் தரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் ஐடியாஸும் பார்த்துக்கலாம். நான் இப்போ ஜஸ்ட் நான் ஸ்டாப் ஜென்ரேட் கொடுத்துக்கிறேன். யூடியூப் ஸ்கிரிப்ட் கிரியேட்டர்னு சொல்லியிருக்கு பாருங்க. ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் என்னோடய டாப் 5 இன்கம் ஐடியாஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஐடியாஸ் 2023 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இன்க்ளூடிங் வாட்ஸ்அப் கைஸோடைய யூடியூப்க்கு தேவையான ஒரு ஸ்கிரிப்டை வந்து நமக்கு அழகாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது தனித்தனியாக வந்து என்னென்ன இது பண்ணலாம், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் இது பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து கிரியேட்டட் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் இது பண்ணுது, பார்த்தீங்கன்னா அஃப்லேட் மார்க்கெட்டிங், இதுமாதிரி வந்து ஒரு டாப் 5ல் இருக்கிற அந்த இதை வந்து அதுவே வந்து ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி கொடுத்து ஒரு யூடியூப்க்கு எப்படி பேசணுமோ அதை அந்த ஸ்கிரிப்டே ரெடி பண்ணி கொடுத்துருச்சுங்க ப்ராப்பராக. ஸோ நான் ஜஸ்ட் இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஏஐலேருந்து இது பண்ணிக்கிறேன். இன்ட்ரடியூஷன்லாம் தேவையில்லை, இன்ட்ரடக்ஷன். ஸோ ஜஸ்ட் நான் இதை காப்பி பண்ணிவிட்டு பக்கத்தில் நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு Pictory அப்படின்னு சொல்லிட்டு நான் அடித்தேன்னா Pictoryன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்குள்ளே வந்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் லாகின் கொடுத்துக்கிறேன். லாகின் வித் இமெயில் ஜிமெயில்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நியூவாக இருந்ததுன்னா சைன்அப் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால ஸோ நான் வந்து கண்டினியூ வித் இமெயிலே கொடுத்து ஜஸ்ட் நான் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட இன்டர்ஃபேஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் டு வீடியோ, ஆர்டிக்கல் டு வீடியோ, இல்லைன்னா எடிட் வீடியோ டு டெக்ஸ்ட், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டியான டிஃப்ரெண்ட்ஸான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஒரு ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் பற்றி நீங்கள் வீடியோ எழுதணும் அப்படின்னா ஒரு ப்ளாக் பார்த்துட்டு ஒரு ஆர்டிக்கல் நல்லா இருந்துச்சு ஸோ அதை பற்றி நான் வீடியோ எழுதணும்
அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆர்டிக்கல் தூக்கிட்டு வந்து ஆர்டிக்கலோட லிங்கை போஸ்ட் பண்ணி இந்த ப்ரொசீட் கொடுக்கலாம். நம்ம இப்போ பண்ண போது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடு. ஸோ ஸ்கிரிப்டை வச்சு நம்ம எப்படி வீடியோ பண்ணுறோம் அப்படிங்கிறதா இந்த மெத்தடு. ஸோ நான் ப்ரொசீட் கொடுத்து ஸ்கிரிப்டில் வந்து இது பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் இங்கே காப்பி பண்ண இந்த ஸ்கிரிப்ட் ஹே வாட்ஸ்அப் காய்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுலேருந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வரைக்குமே எல்லாத்தையும் நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் இந்த இடத்துல வந்து நான் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்டர் யூடியூப் வீடியோ யூடியூப் நேம்னு சொல்லி கேட்குது. ஸோ என்னோட யூடியூப் இது நேம் என்னன்னா டாப் 5 பேசிவ் இன்கம் மெத்தட் இன் 2023. ஸோ நான் ஜஸ்ட் இந்த இடத்துல கொடுத்து Ctrl+V கொடுத்துக்கிறேன். ஸோ டாப் ஆப்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துக்கிறேன். ஸோ எந்தவித ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் இல்லாமல் இருக்குது. ஸோ ஓகே, நான் ஜஸ்ட் நீங்கள் இடத்துல ப்ரொசீட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ChatGPT கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் நீட்டாக தான் கொடுக்கும். ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கிறதே நல்லது தான். இப்போ நான் சும்மிக்கிறேன். இதில் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் காட்டும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான டெம்ப்ளேட்ஸில் வந்து வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி காட்டுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு டெம்ப்ளேட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ நான் இன்றைக்கி எந்த டெம்ப்ளேட் எடுக்க போகிறேன் அப்படின்னா ஓகே, இந்த ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற டெம்ப்ளேட் நான் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ அந்த டெம்ப்ளேட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ப்ரொஃபஷனல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ஏன் இவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்லேருந்து வந்து வீடியோ வந்து கன்வெர்ட் ஆகணும் இல்லையா? அப்போ அந்த பேக்ரவுண்ட் இமேஜஸும் வந்து அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்குது. ஸோ லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நான் யூஸ் பண்ணது ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ மெத்தட் தான். இதில் நீங்கள் அப்கிரேட் வேணும்னாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். வாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி வந்து பேக்ரவுண்டும் கொடுத்து இது பண்ணியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேக்ரவுண்டும் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஓகே, இப்போ நீ வந்து இது வீடியோ ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாய்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு நான் பேசணுமான்னு நினச்சிங்கன்னா அது தேவையே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல ஆடியோன்னு இருக்குது. இந்த ஆடியோவில் கிளிக் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மெயில் ஃபீமேல்னு சொல்லிட்டு 2 விதமான வாய்ஸில் கிடைக்கும். தயவுசெய்து சொல்கிற மெயிலில் மட்டும் போயிடாதீங்க. பசங்க யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணால் யாரும் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டாங்க, இதுவும் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபீமேல் இதில் போயிட்டு ஃபீமேலில் வந்து என்னென்ன வாய்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து இதுவாக இருக்கும். ஜஸ்ட் டேரெக்டாக நான் லேப்டாப்பில் வந்து ஹெட்செட் கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்காம இருக்குது. நான் இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே அதில் வந்து வாய்ஸ் அதெல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த என்ன வாய்ஸ் வேணுமோ, இல்லை உங்களுக்கு எந்த வாய்ஸ் நல்லா இருக்குது, எந்த வாய்ஸ் ஸ்வீட்டாக இருக்குன்னு இருக்கீங்களோ அந்த வாய்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஜஸ்ட் லோகோ ஆட் பண்ணணும், இதோட லோகோ ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதில் போயிட்டு இந்த பிராண்டிங்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது பண்ணிட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. சீன் லோகோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்குங்கிறதுனால ஜஸ்ட் நான் இந்த சும்மா இந்த இதை மட்டும் லோகோ மாதிரி சும்மா செட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ரிவியூ ஆகிட்டு வரும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் ஒவ்வொரு அந்த செட்டாக இந்த இப்போ வாய்ஸ் உங்களுக்கு தெரியல, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதா என்னன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா லோகோ வந்திருக்கு. இந்த ஒவ்வொன்றுக்கா தனித்தனியாக மாற்றணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஸோ ஒவ்வொன்றா வந்து அதுவே வந்து மாற்றிக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல வாய்ஸும் கொடுத்தாச்சு, உங்களுக்கு வீடியோவும் ரெடி ஆயிடுச்சு. இது ஜஸ்ட் மேலே டவுன்லோட் இருக்கும். டவுன்லோடு வீடியோக்குள்ளே போய்க்கோங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு ப்ரிப்பேர் யுவர் வீடியோ ஃபார் டவுன்லோடுன்னு இருக்கும். அந்த டவுன்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் ஆகும். ப்ரொசீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேறு வழியே இல்லை. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ப்ரொசீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த இதுக்காக வந்து நான் கேன்சல் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்கிரேட் பண்ணி வச்சுக்கிறதுல இது இல்லை. அப்கிரேட் பண்ணீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேடுக்கு வந்து அப்கிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா $23 அப்படின்னா நம்ம இந்திய மதிப்பில் 1008 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். 800 அந்த மாதிரி சம்திங் வரும். ஸோ பார்க்கலாம் வாங்க. 900 வருது. கரெக்டாக 1900 வருது நம்ம டாலர்ஸ் யூஸ் பண்ணால். இது ப்ரீமியமு, இது ஸ்டாண்டர்டு. ஃபார் இயர்க்கே வந்து
1000 இதுதான் வருது. ஸோ அதுக்கு வந்து இந்த 30 வீடியோஸ் மந்த்லி 30 வீடியோஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே 3 வீடியோஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். அது ஆல்ரெடி உங்களுக்காக நான் வந்து வீடியோஸ் நான் பண்ணி கட்டேன். ஸோ அடுத்த வாட்டி நான் இது பண்ணுறப்ப வந்து ஜஸ்ட் ப்ரீமியம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இது பண்ணிக்கிறேன். இந்த இந்த இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் ஒரு பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுனால நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. Until the next video, take care, bye.